சரி. இன்னைக்கு ரோமர் 4ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைதான் என்று சொல்வோம். ஸோ அதாவது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். முதல் 4 வசனம் ஒரு பகுதி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தில் அப்படியானால் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்படியானால்னா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். ஸோ 3ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படின்னா விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்லவே நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். ஸோ அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் வந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தை வேஸ்ட்டாக? அப்படி இல்லை. அப்போ நியாயத்தை நிலைநிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கீழே தொடர்றார், சரிங்களா? அப்போ இதில் என்ன விளக்குவார் அப்படின்னா, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாகிறோம், கிரியைகள்னால் அல்ல, சரிங்களா? விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாகிறோம், கிரியைகளினால் அல்ல. அதை விளக்கும்படியாக 2 எக்ஸாம்பிள் சொல்லுவார், 2 உதாரணங்களை சொல்லுவார். அதில் முதல் 4 வசனங்கள் ஒரு முதல் உதாரணம், அடுத்த 4 வசனங்கள் அடுத்த உதாரணம், சரிங்களா? அப்போ முதல் உதாரணத்தை பார்க்கலாம். அதாவது விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாகிறோம், கிரியையினாலே அல்ல அப்படின்னு விளக்குறதுக்காக முதல் உதாரணத்தை இங்கே சொல்கிறார். முதல் 4 வசனம் ஒரு பகுதி, சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைதான் என்று சொல்வோம். ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டவனாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஸோ அப்படின்னா ஆபிரகாம் எப்படி நீதிமான் ஆனார் அதை சொல்கிறாருங்க, சரிங்களா? இப்போ வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. ஸோ 3ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆதியாகமம் 15:6. ஸோ அதை போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? 3ஆம் வசனம் பக்கத்தில் ஆதியாகமம் 15:6 போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். இப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும், சரிங்களா? அப்புறம் ஆபிரகாம் எந்த கிரியையும் செய்யலை, ஆனால் பார்த்தீங்கன்னா நான் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது முதல் உதாரணம், சரிங்களா? அப்போ எந்த கிரியை செய்யாமல் அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விளக்குறார். இதே காரியத்தை மறுபடியும் அடுத்தது தாவீது சொல்கிறத அடுத்த உதாரணத்தில் விளக்குறார், சரிங்களா? அடுத்த 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 5ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். ஒருவன் கிரியை செய்யாமல், 5ஆம் வசனம் தான் தலைப்பு, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவனத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஸோ ஒருத்தன் பாவியாக இருக்கான், அவன் எந்த கிரியை செய்யாமல் நீதிமான் ஆக்கிற இடத்துல விசுவாசம் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவன் பாவி நீதிமான் ஆகிறதுக்கு எந்த கிரியை செய்யலை, அவன் விசுவாசம் வச்சா போதும், அவன் பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, அப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருக்கான், அவன் எந்த கிரியை செய்யாமல் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனால அவன் நீதிமான் ஆகிறான், அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதை விளக்கும்படியாக பார்த்தீங்கன்னா 2 வசனத்தை சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் என்ன வசனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். 7ஆம் வசனம், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பாவியாக இருக்கான், ஆனால் தேவன்கிட்ட வர்றான், பார்த்தீங்கன்னா தேவன் பாவத்தை மன்னிக்கிறார், அவன் எந்த கிரியையுமே செய்யலை, சரிங்களா? பாவங்கிட்ட விட்ட பணிவு கேட்குறான், ஆண்டவர் மன்னிக்கிறார். ஸோ அதான் சொல்கிறார், இப்போ அவன் எந்த ஒரு கிரியையுமே செய்யலை, ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறனால அந்த பாவி நீதிமான் ஆகிறான், அந்த எந்த கிரியையும் செய்யாமல் நீதிமான் ஆகிறான் அப்படின்னு சொல்லி விளக்குறார், சரிங்களா? அப்போ விசுவாசத்தினாலும் நீதிமான்கள் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 உதாரணத்தை சொல்கிறார், சரிங்களா? இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா சங்கீதம் 32:1-2, சரிங்களா? சங்கீதம் 32:1-2, 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நடுவில் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? எவங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ
எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். சரிங்களா? அப்போ அந்த 2 உதாரணங்கள். சரிங்களா? ஒன்று வந்து ஆபிரகாம் பற்றி சொல்கிறாரு, இன்னொன்று வந்து தாவீது சொன்ன அந்த 2 காரியத்தை, அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறதை பற்றி சொல்கிறார். அப்போ கிரியை செய்யாமல் வந்து நம்ம வந்து தேவனிடத்தில் வரும்போது அந்த விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் அடுத்த பகுதி. அந்த 9ஆம் வசனம் முதல் 3 லைனை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 9 முதல் 12 வரை அடுத்த பகுதி. அந்த 9ஆம் வசனத்தின் முதல் 3 லைன் வந்து தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான பாக்கியம், அப்போ இந்த மாதிரி வந்து விசுவாசத்தினாலே, கிரியை செய்யாமல் விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறது, தேவனிடத்தில் வந்து நம்ம நீதிமான் ஆகிறது வந்து விருத்த சேதம் உள்ளவர்களுக்கு வருமா இல்லை விருத்த சேதம் இல்லாதவர்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது புறஜாதிகளுக்கும் வருமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்குறாரு. சரிங்களா? அப்போ தேவ ஜனங்களுக்கு மாத்திரமா இல்லை வந்து புறஜாதிகளுக்கும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்த போதே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆபிரகாம் கேட்குறாரு, ஆபிரகாமுக்கு அது எப்போ நீதியாக எண்ணப்பட்டது? விருத்த சேதனம் இருந்த போதா? இல்லை. அப்போ விருத்த சேதனம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே வந்து அவன் வந்து அதை விசுவாசித்தான், அதை வந்து அந்த விசுவாசத்தை வந்து அவர் வந்து நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் சொல்கிறார். 11ஆம் வசனம் பாருங்கள். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அவன் விசுவாசத்தினால் அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். ஸோ விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கு விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடைகளில் நடக்கிறவர்களுமாக இருக்கிறவர்களுக்கு தகப்பனாக இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விசுவாசமாகிய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக வந்து அதுக்கு வந்து அந்த ஆபிரகாம் வந்து தகப்பனானார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அந்த இடத்துல அப்படியா விளக்குறார். சரிங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா 13ஆம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் அடுத்த பகுதி, கடைசி பகுதி. சரிங்களா? 13ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த கடைசி பகுதி. அந்த 13ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். சென்றியா? சரிங்களா? 13 முதல் 25 வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 13ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான பகுதி. சரிங்களா? அன்றியும் உலகத்தை 13ஆம் வசனம் அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அதான் வாசிக்கிறேன். 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து வாக்குத்தத்தம் எப்படி வந்து அவருக்கு கிடைச்சிது? அப்போ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தமும் அவமாய் போகும். ஸோ நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளாக இருந்தாங்கன்னா இப்போ விசுவாசம் வந்து வேஸ்ட்டாக போயிடும், வாக்குத்தத்தமும் இல்லாமல் அவமாக வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குது. ஸோ இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை வரும் அப்படிங்கிறார். திருடக்கூடாது அப்படின்னா திருடினா என்ன தண்டனை வரும்? தண்டனை வரும் அப்படிங்கிறார். விபச்சாரம் பண்ணினா ஒரு தண்டனை இருக்குது. அதே மாதிரி வந்து கொலை செஞ்சின்னா ஒரு தண்டனை இருக்குது. அப்போ அந்த தண்டனை வரும், நியாயப்பிரமாணத்தினால அந்த கோபாக்கினை வரும், அந்த தண்டனை வரும் அப்படிங்கிறார். இப்போ நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை. இப்போ நியாயப்பிரமாணம்னே ஒன்று இல்லை அப்படின்னா மீறுதலே இல்லை, பாவமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஸோ பார்த்திங்கன்னா சுதந்திரமானது கிருபையினால்
உண்டாயிருக்கும்படியாக அது விசுவாசத்தினால் வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தால் சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கும் அவங்களுக்கு மாத்திரம் இந்த வாக்குத்தத்தங்கள் வரல. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தகப்பனை அவருடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாக எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆபிரகாமுடைய சந்ததியில் சேர்ந்துடுறான். அப்போ அதனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவங்க சுதந்திரவாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததிகள், ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். 17ஆம் வசனம் பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணுறாரு பாருங்கள். அநேக ஜாதிகளும் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் குழந்தையே வரல. பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக ஜாதிகளும் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறப்போர் அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். ஸோ நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யார் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். ஸோ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அந்த 17ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா அநேக ஜாதிகள் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். ஸோ அது எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 17:5 அது பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 17ஆம் வசனம் பக்கத்தில் ஆதியாகமம் 17:5. ஸோ அந்த இடத்துல தான் அந்த வசனம் இருக்குது. அநேக ஜாதிகள் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறாரு, இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமாய தேவன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லாதவர்களை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி அழைக்கிறார். அவனுக்கு வந்து சந்ததியே இல்லை, இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் சந்ததி, அதெல்லாம் ரசிக்கப்பட்டவங்க இல்லை ஆபிரகாம் சந்ததி. பார்த்தீங்கன்னா தேவன் அப்பவே சொன்னார், அது வந்து இன்றைக்கி நிறைவேறுது பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக ரசிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்காங்க. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருமே யாருன்னா ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தகப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய தகப்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான் நம்ம ஆண்டவர் தகப்பனாக இருப்பேன். அப்போ சொன்ன வாக்குத்தை தான் இன்றைக்கி நிறைவேறதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இன்னொன்று அவர் சொல்கிறார் பாருங்கள், தேவனுடைய ஒரு நாமத்தை சொல்கிறாரு, இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ஒரு நாமம் பாருங்கள், இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் சொல்கிறாரு. நம்ம லூக்காவில் பார்க்குறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எரேமியாவில் ஆண்டவர் கேட்குறாரு, என்னாலே செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இல்லாதவர்கள் இருக்கிற போல் அழைக்கிற தேவன். ஸோ ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும் அந்த இடத்துல உருவாகும் பாருங்கள். ஸோ உலகத்தில் ஆரம்பத்தில் வந்து ஒன்றுமே இல்லை, இப்போ வெளிச்சம் கடவுள்னார் வெளிச்சம் உண்டாகுது. இல்லை பார்த்தீங்கன்னா சந்திரன் உண்டாகுது அப்படின்னு சொல்லுவோம், சந்திரன் உண்டாகுது, சூரியன் உண்டாகுது, நட்சத்திரங்கள்லாம் உண்டாகுது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வார்த்தையில் வந்து இல்லாதவர்கள் இருக்கிறப்போ அழைக்கிறார் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னா அந்த சிருஷ்டிக்கிற வல்லமை வந்து வெளிப்படுறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். 18ஆம் வசனம் பாருங்கள், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆதியாகமம் 15:5. சரிங்களா, ஆதியாகமம் 15:5 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து சோர்ந்து போயிருக்கார். இன்னும் சோர்ந்து போயிருந்தேன்னா இப்போ ஆண்டவர் சொல்கிறார், வெளியே வா அப்படிங்கிறார். ஸோ வெளியே வந்தேன்னா மேலே வானத்தை பாரு அப்படிங்கிறார். வானத்தை பார்த்தேன்னா அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் என்ன கூடமானா என்ன, உன் சந்ததி இவ்வளவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். சரிங்களா, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும், நட்சத்திரங்கள் உன்னால் என்ன முடியும்னா நீ எண்ணிப்பார். அப்போ உன் சந்ததி வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்கும், உன்னால் எண்ணவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு குழந்தையே கிடையாது. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணுறார், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், வெளியில் வந்து காட்டுறார். என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அந்த பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மோசமாக இருக்குது, எல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து வாக்கு சொல்கிறார், இந்த மாதிரி நடக்க போகுது, உன்னை வந்து அநேக ஜாதிகளும் தகப்பனாக வச்சுட்டேன் நான், உன் சந்ததி இவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பார்க்குறோம் ஆபிரகாம் எப்படி எங்கே பார்த்திங்கன்னா அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம்.
அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சரிங்களா? அது ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மேலே ஒரு விசுவாசம் வைக்கிறார். சரிங்களா? உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஸோ ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். ஸோ அதை அவன் விசுவாசிச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்கள் 19ஆம் வசனத்தில் ரொம்ப முக்கியமான காரியங்கள். இந்த 3 வசனம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். சரிங்களா? அந்த இடத்துல முதலாவது நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பார்த்தீங்கன்னா சீஷர்கள் எல்லாம் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம். நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை, எல்லாமே விசுவாசம் தான். சரிங்களா? எல்லாமே விசுவாசம். அப்போ விசுவாசம் எப்படி வருது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில் நம்ம ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது அதை மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம் பாருங்கள். சரிங்களா? அப்போ அந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு எல்லாமே. சரிங்களா? அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம உடம்புப்படியாக பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் 100 வயதாக இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், பார்த்திங்கன்னா விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஸோ முதலாவது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விசுவாசத்தில் நம்ம வளரணும் அப்படின்னா முதலாவது சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. சரிங்களா? சூழ்நிலைகளை நம்ம பார்க்கக்கூடாது. இரண்டாவது பார்த்திங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம சந்தேகப்படக்கூடாது. சரிங்களா? ரெண்டாவது காரியம், முதலாவது சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நம்ம சூழ்நிலைக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளை பார்த்தா நமக்கு விசுவாசம் போயிடும். அப்போ நம்ம சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. நம்மளுடைய கண்ணில் தேவனுடைய வார்த்தை மேலே தான் இருக்கும். சரிங்களா? தேவன் மேலேயும் தேவனுடைய வாக்குத்தத்தின் மேலே தான் நம்ம நம்பிக்கை இருக்கணும், நம்ம விசுவாசம் இருக்கணும். சூழ்நிலைகளை முதலாவது பார்க்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. சரிங்களா? மூணாவது பார்த்திங்கன்னா தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கான்னு முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தணும். சரிங்களா? ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்த ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவரே என் கிருபை போதும்னு சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ எந்த சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, அந்த வாக்குத்தத்தை சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது என்ன ஆகும்னா நம்ம விசுவாசம் பெருகும். அப்போ விசுவாசத்தில் நம்ம பலப்படுறோம், நம்ம விசுவாசத்தில் உறுதிப்படுறோம். அப்போ பார்த்திங்கன்னா விசுவாசத்தில் நம்ம பலப்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதான் நம்ம அந்த இடத்துலேருந்து கற்றுக்குறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தேவன் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லி அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ விசுவாசம் எதில் கட்டப்படுகிறது? முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இல்லை தான் நம்ம விசுவாசம் கட்டப்படுது. சரிங்களா? பார்த்திங்கன்னா விசுவாசம் அதோடய பேஸ்மெண்ட்டே என்ன பார்த்திங்கன்னா தேவ வார்த்தை. ஸோ எந்தளவுக்கு அவர் ஆபிரகாம் தைரியமாக இருந்தார்னா அந்த வார்த்தை மேலே அவர் அவ்வளோ உறுதியாக தேவனுடைய வார்த்தை மேலே அவ்வளோ உறுதியாக இருந்தார். ஸோ அதான் அவருக்கு அந்த அஸ்திவாரம் மாதிரி, பேஸ்மெண்ட் மாதிரி. சரிங்களா? அப்போ என்ன சூழ்நிலைகளில் எது மேலேயுமே அவர் கண்ணு வைக்கல, அவர் கண்ணு வச்சதெல்லாம் தேவனுடைய வார்த்தை மேலே. ஸோ தேவன் வாக்கு பண்ணிட்டார், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ அது மேலே தான் அவர் கண்ணெல்லாம் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அதுதான் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. சரிங்களா? அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார்னா அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு அந்த கண்ணை நம்ம எடுக்கவே கூடாது. சரிங்களா? என்ன ஆனாலும் சரி, அது ஒரு அதை உடம்புப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம உடம்புப்படியாக பிடிச்சிக்கணும் பாருங்கள். ஸோ நமக்கு இருக்கிற மேன்மையை பார்த்திங்கன்னா அது தேவ வார்த்தை தான். சரிங்களா? அந்த தேவ வசனத்துக்கு மேலே ஹோப் கொடுக்கறது இதை விட பெருசு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நமக்கு
பேங்க்கில் எத்தனையோ பணம் இருக்கலாம், ஆனால் அதை விட உறுதியான இந்த வேத வசனம் தான். சரிங்களா? ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணிட்டார்னா வேறு எது வேணாலும் மாறலாம், எது வேணால் எப்படி வேணால் எந்த சூழ்நிலையில் வேணால் மாறலாம். ஆனால் மாறாத ஒன்று என்னென்னா தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா சரிங்களா, நமக்கு உண்மையாக நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் மட்டும் போதும், சித்தத்தின்படி செஞ்சால் போதும். பாருங்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவருடைய வேலையில் வந்து நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன் நான். இப்போ எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகளாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரங்களை பின்பற்றுகளாக இருங்க அப்படின்னு சொல்லப்போ, ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை பொறுமையாக இருந்து அதை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதான் சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதித்து பெருகன்னு சொல்வார். 15ஆம் வசனம் பாருங்கள், எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன் நான். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தத்தை பெறுறதுக்கு நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் பாருங்கள். இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சித்தத்தை செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? அது அவங்க விளக்குறார். நம்ம பிரசங்கியில் பார்க்குறோம், தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து 75 வயசில் வாக்கு பண்ணார், 100ஆவது வயசில் வந்து பிள்ளையை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். இப்போ 25 வருஷம் பார்த்திங்கன்னா அவர் பொறுமையாக காத்துட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா குறித்த காலத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஏற்ற காலம்னு ஒன்று ஆண்டவர் வச்சுருக்கார். சரிங்களா? இப்போ ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு குறித்த காலம், ஒரு ஏற்ற காலம்னு சொல்லி வச்சுருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பொறுமையாக வந்து காத்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே மாதிரி பார்க்குறோம் 2 கொரிந்தியில் பார்க்குறோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா எந்த வாக்குத்தத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறாரு, இப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவருக்குள் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? அதான் நம்ம யோவானில் பார்க்குறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களையும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ பெற்றுக்கொள்ள. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தம் கேட்கலாம், இல்லை ஆண்டவராக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? அப்போ அது வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம 2 கொரிந்தியில் பார்க்குறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரிங்களா? அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது தேவன் பண்ணின வாக்குத்தத்தங்கள்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற டைமில் வந்து ஆண்டவர் செய்வார். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாவத்தில் இருந்துட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் செய்ய மாட்டார் அப்படின்னா செய்ய மாட்டார். சரிங்களா? அப்போ ஆண்டவர் இதில் வந்து கரெக்டாக இருப்பார். ஸோ அப்போ நம்ம வந்து தேவனுடைய, அதனால தான் வாக்குத்தத்தை சொல்லுது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? மத்தேயுல நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறோம். மத்தேயு 21:21 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏசாயா 53 மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஸோ நமக்காக வந்து அவர் வந்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? இப்போது இந்த 4ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே
நீதிமான்களாகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா 2 உதாரணங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவன் கிரியை செய்யாமல் அவன் விசுவாசித்தான், அதை வந்து தேவன் வந்து அதை நீதியாக நின்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானத்தில் திருப்புறதை பார்த்து இந்த தாவீது சொல்கிறத பார்ப்போம். எவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்களை தேவன் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஸோ ஒருத்தன் பாவியாக இருக்கான், தேவனத்தில் வந்து விசுவாசம் வைக்கிறதுனால வந்து அவன் நீதிமான் ஆகிறான். அவன் எந்த கிரியையுமே செய்யலை. அதனால் பார்த்தீங்கன்னா கிரியையினால் இல்லை, விசுவாசினாலே நீதிமான்கள் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 உதாரணங்களை பார்த்தோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் சரி, விருத்த சேதனம் இல்லாதவர்களும் சரி. அப்போ விருத்த சேதனம் இல்லாத போது வந்து ஆபிரகாம் வந்து அது வந்து நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ அவருடைய அந்த அடிச்சுவடுகள், அந்த விசுவாச அடிச்சுவடுகளை, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக வந்து நம்ம எல்லோருக்கும் அவன் தகப்பன் ஆனான் அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு வந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து அந்த வாக்குத்தத்தம் வந்து எந்த நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல், நியாயப்பிரமாணத்தினால் வராமல் விசுவாசத்தினால் ஒரு நீதினால் கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை ஏற்படுத்தினேன்னு சொல்லி இல்லாதவள் இருக்கிற போல் தேவனை வந்து அழைச்சார். பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணார், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து அவன் விசுவாசத்தில் அந்த வார்த்தை வந்து நம்பிக்கையோட சூழ்நிலையில் பார்த்தா அதுவே நடக்காத மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவன் சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. ஆனால் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, அவன் சூழ்நிலைகளை என்னவில்லை. அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே முழு நம்பிக்கை வச்சு சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தத்து மேலே மட்டும் கண்ணு வச்சுருந்தான். சரிங்களா? அப்போ வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவர்னு முழு நிச்சயமாக நம்பி ஸ்தோத்திரம் பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தணும், அதனால் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ நம்மளும் அப்படி செய்யும்போது நமக்கும் அது நீதியாக எண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின சத்தியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாகிறோம், இந்த கிரியையினால் சத்தியத்தை நாங்கள் படித்த ஆண்டவருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. அவருடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குன்னு சொன்னீரே. எங்களுக்கு பொறுமையை கொடுங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். ஏற்ற காலத்தில் ஏசப்பா, நீர் எங்களுக்கு செய்த வாக்குத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவீர், அதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உமக்குள்ளே நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 எங்களுக்குள்ளே பெருக பலன் கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாம் மாத்திரம் மகிமைப்பட்டோம். உங்களுக்கு பிரியமாய் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.